வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 8ல இன்னைக்கு 2வது ப்ரோமோ வந்திருக்கு. இத பார்க்கும்போது, கமல் சார் உங்கள கொஞ்சம் எக்கச்சக்கமா எமோஷனல்ல அடிச்சுட்டோம் சார். சாரி சார். திரும்ப வந்து காப்பாத்துங்க சார் அப்படின்னு தான் நம்ம கதற வேண்டியிருக்கு. ஏன்னா, அந்த மாரி தான் இவரு எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு விஜேஎஸ். இந்த லவ் காட்சியெல்லாம் தான் நம்ம உள்ள ஆல்ரெடி பார்த்தோமே. ஏற்கனவே இந்த சீரியல் கேங்குடைய அலப்பற உள்ள தாங்க முடியலன்னு பார்த்தா, இவரு வேற தான் ரொம்ப நல்லவன், தான் ரொம்ப அன்பானவன் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஐயா விஜய் சேதுபதி ஐயா, நாங்க ஒத்துக்கிறோங்க ஐயா. நீங்க ரொம்ப நல்லவர், அன்பானவர், அன்புக்காக ஏங்குறவர், அன்பை வாரி வாரி குடுக்குறவர். எல்லாம் ஒத்துக்கிறோங்க ஐயா. இப்ப ஏன்யா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? சீரியலே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவுல வைராக்கியமா இருந்தவங்க எல்லாம் இப்ப பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். பிக் பாஸ்க்குள்ள சீரியல ஓட்டிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? கேட்டா, இப்ப என்ன கேரக்டர் உங்களுக்கு கிடைச்சிருந்தா பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா கிட்ட கேட்க, அவங்க அப்படியே அறுத்து தள்ளியிருப்பாங்க. அவங்க சொல்றாங்க, அதாவது பிரின்சிபல் மேம் கேரக்டர் கிடைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் டாமினேட்டிங்கா இருந்திருப்பாங்களாம். அப்புறம் உங்களுக்கு குடுத்த கேரக்டரும் அதானே. டாமினேட்டிங்கா இருக்கிற ஸ்டூடண்ட்டு. ஸ்டூடண்ட்ட விடவா நீங்க வந்து பிரின்சிபலா சூப்பரா பண்ற போறீங்க? அதுல என்ன வேணா பண்ணலாம் ஸ்டூடண்ட்டா இருக்கும்போது. பணக்கார வீட்டு பெண்ணு. எதையும் அதாவது எதையுமே கண்டுக்காம எல்லாத்தையும் அலட்சியமா பார்க்குற ஒரு பெண்ணு. அதையே வந்து பெருசா பண்ணல. இதுல வேற பிரின்சிபலா இவங்க பண்ணியிருப்பாங்களாம். சரி அதையாவது கேட்டு விட்டாரான்னு பார்த்தா, இப்ப அவங்க லவ் ட்ராக் வந்து கொஞ்சம் தனி ட்ராக்கா இருந்துச்சாம். இங்க வந்து தனியா இருந்தது சார். பின்ன பொதுவா ஸ்டூடண்ட்ஸ் கிட்டயா வந்து பண்ணிட்டு இருப்பாங்க, பண்ணி காட்டுவாங்க. இதை கேட்க உடனே பார்த்தீங்கன்னா, அருண எழுப்பி, ப்ரப்போஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரப்போசல்லாம் வேற நடக்குது. கண்றாவியா இருக்கு பார்க்கறதுக்கு. இதெல்லாம் எதுக்கு சார் பண்றீங்க? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா வெளிய இருக்கிறாங்கல்ல, அருணுடைய காதலி. இவரும் வந்து சொல்லுவார்ல, சூப்பரா ஏதோ ஒரு வேர்ட் சொல்லுவாரு. ஹார்லி குயின் அப்படின்னுவார்ல. அந்த ஹார்லி குயின் பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஓட்டு கேட்கறதுக்காக அருணுக்கு விஜய் சேதுபதிய வச்சு செய்ற மாரி ஒரு வீடியோ எடிட் போட்டிருந்தாங்க. அதுக்கு பதிலடி குடுக்குறதுக்கு தான் இப்படியெல்லாம் பண்றாரா? அப்படின்னு நமக்கு தெரியல. எத்தன லவ்வு. இது மட்டுமே இல்லங்க. இங்க என்ன பவித்ரா கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ற மாரி, அவங்க இதுல இம்ப்ரவைஸ் வேற பண்றாங்க பாருங்க. நமக்கு ஒரு குழந்தை இருக்கு, அத மறந்துட்டீங்களா அப்படின்னு. இம்ப்ரவைசேஷன எங்க பண்றாங்க பாருங்க வந்து. சீரியல் ஆர்டிஸ்ட்டா உள்ள வுட்டா இப்படிதான். இதுல என்ன காமெடின்னா, இது இங்க விஜேஎஸ் சொல்றாரா, உள்ள இன்னொரு லவ் வேற. கிரஷ் அதுக்கு பேரு. வர்ஷினி இருக்காங்கல்ல, ரியல் பிரின்சிபலா நடிச்சாங்கல்ல. அந்த வர்ஷினி பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரிய கூப்ட்டு தனியா கூட்டின்னு போயிட்டு, இந்த மாரி பிரின்சிபல் அதான் விபி மேல எனக்கு ஒரு கிரஷ் வந்துருச்சு. அத நான் அவர்கிட்ட சொன்னேன். அவரு சிரிச்சுக்கிட்டே கை குடுத்துட்டு போயிட்டாரு. அப்படின்னு சொல்றாங்க. அவன் வந்து கன்ஃப்யூஸ் ஆயிட்டு, "நீங்க டாஸ்க்ல சொல்றீங்களா? நிஜமா சொல்றீங்களா?" அப்படின்னா, "நிஜமா தான் சொல்றேன்" அப்படின்றாங்க. நீ வேற ஏம்மா! மறுபடியும் ஒரு லவ் கன்டென்ட்டா அப்படின்னு நம்ம பார்த்தா, அவனும் ஷாக்கா தான் பார்க்குறான். அவன் சொல்றான், "இல்ல அவருக்கு வெளிய ஒரு லவ் இருக்கு" அப்படின்னதும், "எனக்கும் தான்" அப்படின்றாங்க. மனசுல என்னால எதையும் வச்சுக்க முடியாது. எனக்கு தோணுச்சு. சும்மா சொன்னேன் அப்படின்னதும், உடனே அவரு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஓகே, ஓகே. பரவால்ல" அப்படிங்கிறான். "உங்களுக்கு ஓகேடா. எங்களுக்கு ஓகேவான்னு நீங்க கேட்டீங்களாடா? அதெல்லாம் யோசிச்சீங்களாடா? இவனுக்கும் வெளிய ஒரு லவ் இருக்கு. ஆனா இவன் சௌந்தர்யா அக்கா, பிஆர் அக்கா கூட பண்ற அலம்பல்லாம் இருக்குல்ல, அது என்ன கண்றாவின்னே தெரியல. அது வேற மாரி போயிட்டு இருக்கு. இப்ப ராயான் வந்து சௌந்தர்யாவோட பேசுறத பார்த்து இவன் காண்டாவுறான். இவன்கிட்ட சௌந்தர்யா பேச வந்தா அவன் காண்டாவுறான். இந்த மாரி போயிட்டு இருக்கு. விவேக் காமெடி கூட ஒண்ணு வரும்ல. இங்க கனெக்ஷனு, அங்க கனெக்ஷனு, அந்த கனெக்ஷனோட அங்க கனெக்ஷன் அப்படின்னு. அந்த மாரி எங்க எந்த கனெக்ஷன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழம்பிட்டு இருந்தா, இவரு புது கனெக்ஷன் வேற குடுத்துட்டு இருக்காரு. என்ன அர்ச்சனாவ வந்து நூதனமா பழி வாங்குறீங்களா? சார், விஜேஎஸ் சார் அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்மளே கூட சொன்னோம். அர்ச்சனா ஓட்டு கேட்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த எடிட்ல பார்த்தீங்கன்னா, இன்னொரு கண்டஸ்டன்ட்ட விட அருண் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டா பரவால்ல. விஜேஎஸ் வந்து குங்குமப்பூ அப்படின்லாம் போட்டு அடிச்சார்ல. இவரு யாருக்கு அந்த சொம்பு தூக்கி அவார்ட் குடுப்பீங்க அப்படின்னு கேட்டா, நான் யாருக்கும் குடுக்க மாட்டேன் எங்க டீம்ல அப்படின்னு சொன்னது. அப்ப நீயே வச்சுக்கோ உட்காருன்னார்ல. இந்த மாரி விஷயங்கள்லாம் போட்டு விஜேஎஸ் பாருங்க எவ்வளோ வந்து ரூடா நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாரி போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. இப்ப என்ன நூதனமா வந்து அர்ச்சனாவ வந்து பழி வாங்குறீங்களா சார்? இப்படி வர்ஷினி கூட ஒரு ட்ராக்கு, இந்த பக்கம் பவித்ரா கூட ஒரு ட்ராக்கு. வெளிய வர்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, பிரேக்கப் பண்ணி தான் அனுப்புவோம் அப்படிங்கிற முடிவோட இருக்கீங்களா? எதுக்கு இந்த ப்ரமோ? எதுக்கு இந்த கன்டென்ட்? ஒரு மண்ணும் புரியல. எனக்கு சுத்தமா புடிக்கல, புரியல. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சா, புடிச்சா கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.